everyone, this is Jayashree Rao. Welcome to Learn from Jayashree Rao, my new account. Last few months I was post my workout video on my social media. Lot of people என்னை appreciate பண்ணீங்க. So thank you so much. ரொம்ப பேர் என்கிட்ட பர்சனலாக DM பண்ணுது என்னன்னா, எப்படி இந்த ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு வெயிட் லூஸ் பண்ணேன், ஸோ டிப்ஸ் ஏதாவது கொடு, பிகாஸ் நீ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்க. உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சில பேர் என்னை ஹர்ட்ஃபுல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது அவங்க பேசுனது. நீ என்ன மருந்து சாப்பிட்ற, அந்த மருந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, நானும் அது ட்ரை பண்ண போகிறேன், இந்த மாதிரி எடுத்தோன்னே அந்த மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு கோபமும் வந்துச்சு எனக்கு. அண்ட் சில பேர் நான் ஃபேஸில் அந்த சர்ஜரி பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இப்படிலாம் சொன்னாங்க. சில பேர் உனக்கு என்ன சீக்கா, உனக்கு என்ன டயபெட்டிக்கா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது எப்படி தான் கேட்குறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு கேஜியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வெயிட் லூஸ் பண்ணேன்ட்டு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய வேர்வியை சிந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன். என்னோடய பர்சனல் டாக்டரே உன்னால் முடியாது, கண்டிப்பாக டைம் ஆகும் இப்படிலாம் சொல்லும் போது அந்த நேரத்தில் இல்லை உன்னால் முடியும், நீ நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படிலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடு கரெக்டான சாப்பாடு அண்ட் கரெக்டான ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி எந்த மெடிசன் இல்லாமல் எந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் என்னை இந்த அளவுக்கு வித்தின் 45 டேஸில் 13 kg லூஸ் பண்ணியிருக்கேன்னா அது முழுக்க காரணம் மை கோச். இந்த அளவுக்கு நான் ஹெல்த் விஷயமா இந்த சாப்பாடு கேலரி ஜிம்மு பற்றி இதெல்லாம் பேசுகிறேன்னா ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ அங்கே லேர்ன் பண்ணது தான். ஸோ நான் எந்த மெடிசன் இதெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் வெயிட் லூஸ் பண்ணேன். லாஸ்ட் 1 month என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் நோஸில் ப்ளீடிங் போக ஆரம்பிச்சு. அப்புறம் டைமிங் கரெக்டாக வரல, லேட் நைட்டில் தூங்கி ஆஃப்டர்நூன் தான் நான் எழுந்திருக்கிறேன், லைக் 1-2 o'clock அந்த மாதிரி எழுந்திருக்கிறது. ஸோ டைமிங்லாம் கரெக்டாக வரல, ஒர்க் ரொம்ப ரஷ்ஷிங்காக போயிட்டு. ஸோ அந்த டைம் கூட என் கோச் சொன்ன மாதிரி சாப்பாடு ரொம்ப கவனமாக கேலரி பார்த்து தான் நான் சாப்பிட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது அதனால நான் இன்னும் வெயிட் நான் போட கிடையாது, அப்படியே மெயின்டெயினில் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, நான் டயட் சொல்கிறேன் ஆனால் ரைஸ் சாப்பிட்றேன், டயட் சொல்கிறேன் ஆனால் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எப்படி வெயிட் லூஸ் பண்ணுறேன், எத்தனை தடவை நான் ஜிம்முக்கு போகிறேன், கார்டியோ எப்படி பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக தான் நான் இந்த ஒரு அக்கௌண்ட் இந்த ஒரு சேனல் நான் திறந்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நிறையா விஷயங்கள் இப்படிலாம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் ப்ரொஃபஷ்னல் கோச். நான் எனக்கு என்ன தெரியுமோ என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட மூலிமா நான் லேர்ன் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி லைக் நான் பியூர் வெஜிடேரியன் வேறு, எக் கூட சாப்பிட மாட்டேன். ஸோ நான் என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக ஐ பிகேம் பியூர் வெஜிடேரியன். ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட்றலாம் விட்டு மோர் தென் 3 years ஆகுது. ஸோ யா, பட் ஐ ரியர்லி என்ஜாய் இன் மை வெஜிடேரியன் லைஃப். இதில் நான்வெஜ்ஜோட பீட் பண்ணுற மாதிரி நிறைய மீல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெசிபி வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு பர்சனலாக பிஎம் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பிஎம் பண்ணுங்கள். என்னோடய அட்மின் என்னோடய அக்கௌண்ட் மூலிமா உங்களுக்கு ரீச் பண்ணி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் நான். ஸோ இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா சேஞ்ச் ஆகியிருக்கேன்ட்டு. அதே நேரத்தில் இந்த நெகட்டிவாக பேசுனவங்க எல்லாத்துக்கும் இந்த சேனல் மூலிமா நான் ப்ரூஃபும் பண்ணுவேன். அண்ட் நான் அலோனாக இருக்கேன், என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால முடிஞ்ச ஹெல்ப், ஏன்னா இது நான் ஒரு ஹாபிக்காக நான் பண்ணுறேன். பிகாஸ் நிறையா பேர் கேட்டிங்க, அதனால ஒரு ஹாபியாக நான் எடுத்து இது பண்ணுறேன். நான் நீங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று சில ரெசிபி வீடியோ இதெல்லாம் நான் இது ஸ்டார்ட் பண்ண போகிற சொன்னோன்னே நிறைய பேர் எனக்கு பர்சனலாக தெரியும், அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னோடய ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணு இந்த மாதிரிலான்ட்டு. ஸோ ஐ எம் ஸோ சாரி, என்னால் அது முடியாது. வாட் எவர் நான் கன்சியூம் பண்ணுறேன், என்னென்ன டயட் இன்க்ரீடியன்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேனோ அந்த பிராண்டோட அந்த
திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து இப்போ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 விஷயம் இருந்தால் போதும். வீட்டில் இருந்து சில ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அண்ட் யா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பாட்டில், ஸோ வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும். எவ்வளோக்கு அவ்வளோ வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறீங்களோ அவளுக்கு அவ்வளோ வெயிட் வந்து நல்லா லூஸ் ஆகும். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் முக்கியம். அண்ட் யா யோகா மேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேட் வந்து கண்டிப்பாக மேட்ஸ் ரைட். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது 2 இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற ப்ராப்ஸ் வச்சு லைக் சேர், டேபிள் இதெல்லாம் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். அண்ட் என்னோடய ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் 2 மந்த்தில் வந்து 10 kg நான் வந்து குறைச்சி நான் முன்னுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். பை பாய்.